அலறல் சத்தம் கேட்டு அந்த பொண்ணை நாங்க தான் ஹாஸ்பிட்டலுக்கு சேர்த்தோம். வடிவேலு குறித்து ஷாக்கிங் விஷயத்தை சொன்ன பிரபல காமெடி நடிகர். வாங்க அந்த பிரபலம் யார், அவர் கொடுத்த பேட்டி இணையதளத்துல இப்போது தீயாக பரவி வருது. அந்த வீடியோல அவர் நிறைய விஷயங்கள் காமெடி நடிகர் வடிவேலை பத்தி நிறைய குற்றச்சாட்டுகள் வைத்திருக்காரு. என்ன தகவல்னு இந்த வீடியோல முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்லமிக்கி நம்ம சேனலோட நோட்டிபிகேஷனை எனேபிள் பண்ணிக்கோங்க. நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேருவோம். பெண் ஒருவரிடம் தவறாக நடந்து கொண்டார் வடிவேல் என்று பத்திரிகையாளரும் நடிகருமான பைல்வான் ரங்கநாதன் வைத்திருக்கும் குற்றச்சாட்டு தான் தற்போது ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தி வருகிறது. தமிழ் சினிமா உலகில் நகைச்சுவை ஜாம்பவானாக திகழ்பவர் தான் நடிகர் வடிவேலு அவர்கள். இவர் திரைப்பட நடிகர் மட்டுமில்லாமல் பின்னணி நடிகரும் ஆவார். இவர் டி ராஜேந்திர படம் மூலம் தான் தமிழ் சினிமா உலகிற்கு அறிமுகமானார். இதனைத் தொடர்ந்து இவருடைய நடிப்பில் வெளிவந்த படங்கள் எல்லாமே மக்கள் மத்தியில் ஒரு நல்ல வரவேற்பையும் வசூலையும் பெற்று தந்தது. மேலும் இவர் தமிழில் ரஜினி, கமல், விஜய், அஜித், சத்யராஜ், பிரபு, விக்ரம் என அனைத்து முன்னணி நடிகர்கள் படங்களிலும் நடித்திருக்கிறார். இவர் படத்திலும் நடிகர் மட்டுமில்லாமல் ஹீரோவாக படங்களில் நடித்திருக்கிறார். அதிலும் இம்சை அரசன் 23ஆம் புலிகேசி படத்தின் வெற்றியை தொடர்ந்து 24ஆம் புலிகேசி படத்தை எடுக்க துவங்கினார் வடிவேலு அவர்கள். இந்த படத்தின் போது வடிவேலுக்கு இயக்குனர் சங்கருக்கும் இடையே பிரச்சனை ஏற்பட்டது. இதுதான் காரணமாக தயாரிப்பாளர் சங்கம் வடிவேலுவை படங்களில் நடிக்க கூடாது என உத்தரவு போட்டது. இதனால் பல வருடங்கள் வடிவேல் படங்களில் நடிக்காமல் இருந்தார். கடந்த ஆண்டுதான் இந்த பிரச்சனை தீர்ந்தது. தற்போது வடிவேலு படங்களில் கமிட் ஆகி வருகிறார். இந்த நிலையில் வடிவேலு மீது பைல்வான் ரங்கநாதன் பாலியல் குற்றச்சாட்டு வைத்திருக்கும் தகவல் தான் தற்போது இணையதளத்தில் தீயாக பரவி வைரலாகி வருகிறது. நடிகரும் பத்திரிகையாளருமான பைல்வான் ரங்கநாதர் கடந்த சில வருடங்களாகவே நிறைய நடிகர் நடிகைகளை பத்தி அவதூறாக பேசி இணையதளத்துல வெளியிட்டு சர்ச்சைக்கு உள்ளாகி வருகிறார். இந்த நிலையில வடிவேலை பத்தி பகிரங்கமான ஒரு குற்றச்சாட்டு வைப்பது சோசியல் மீடியாவில் ரசிகர்கள் மத்தியில மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. அதாவது இளைஞர்கள் வர வர முதியவர்களுக்கு வாய்ப்பு இல்லாமல் போவதுதான் சினிமாவில் வாய்ப்பு குறைந்து போனது. அவர் பத்திரிகையாளராக நிறைய பேசுவார். அவர் இருந்தால் நாம பேசவே முடியாது என சொல்லுவாங்க. வடிவேலு பின் ஒரு 2 படத்துக்கு அட்வான்ஸ் வாங்கி பின்பும் கூட இயக்குனர் போன் பண்ணி உங்களுக்கு வடிவேலுக்கும் என்ன பிரச்சனை என்று கேட்டார். நான் அடுத்த சில நாட்களிலே நடந்த பிரஸ் மீட்டில் வடிவேலுடன் நேரடியாகவே படத்தில் வாய்ப்பு மறுக்கப்பட்டு விட்டு கேட்டேன் என்று பைல்வான் அவர்கள் குறிப்பிட்டுள்ளார். அதற்கு அவர், நீங்க அனுபவம் உள்ள ஆள், நான் நினைக்கணும்னு நீங்க இருந்தா எப்படி என்று கேட்டவரிடம் நான் சொல்ல முடியுமா என்று சொன்னார். அதே போல வடிவேலுடன் நான் நடித்த படங்கள் வாய்ப்பு இல்லாமல் அவர் வாங்கி கொடுத்ததில்லை. வடிவேலு நேரடியாக நம்மிடம் எதிர்ப்பு தெரிவிக்காமல் இருப்பார். ஆனால் இயக்குனரிடம் போய் கேட்பார். அதனால்தான் எல்லா துணை நடிகர்களும் வடிவேலு மீது குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அவருடைய திறமை நான் என்றும் மதிக்கிறேன். அப்படிப்பட்ட வடிவேலு பல அறைகளில் உல்லாசமாக இருந்திருக்கிறார். அதற்கு நானே சாட்சி. பாண்டிச்சேரியில் நடைபெற்ற ஷூட்டிங் போது நள்ளிரவில் ஒரு அறையில் பெண் ஒருவர் ஓவன கத்தி கதறினாங்க. நானும் ப்ரொடக்ஷன் மேனேஜரும் அந்த பொண்ணை அழைத்து சென்று மருத்துவமனைக்கு சேர்த்தோம். அவர் ஏதோ அந்த பொண்ணை பண்ணிவிட்டார். அந்த பொண்ணு பாலியல் வன்கொடுமை செய்திருப்பார் என நினைக்கிறேன். அதனால் தான் அவங்க அப்படி கத்திருப்பாங்க என்று கூறியிருந்தார். இப்படி வடிவேலு குறித்து பைல்வான் ரங்கநாதன் வைத்திருக்கும் குற்றச்சாட்டு தான் சோசியல் மீடியாவில் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. இதற்கு வடிவேலு தரப்பிலிருந்து என்ன பதில் வரப்போகிறது என்று பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.